எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் வந்த ட்ரம்போட டாரிஃப் நியூஸ், அதுக்கு வந்து ஃபெடோட சேர்மன் என்னென்ன சொன்னாரு அதை பத்தி இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இதை வச்சுட்டு ஆல்கான் சீசன் ஃபியூச்சர்ல வருமா வராதாங்கிறது நம்மளுக்கு கிளாரிட்டியா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வாரம் வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் கொண்டு வந்தாரு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து அது குளோபல் ரீதியா வந்து அப்படியே எக்கனாமியே வந்து ஷேக் அவுட் பண்ணிடுச்சு. பிட்காயின் மார்க்கெட்டும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிராப் அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து கிட்ட 1.6 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டே வந்து வைப்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிராஷ். ஓகேங்களா? இதை பத்தி இந்த ட்ரம்ப் வந்து டாரிஃப் கொண்டு வந்தார்ல, இதை பற்றி ஃபெட்டோட சேர்மன் வந்து என்ன சொல்றாருங்கிறது முக்கியமான பாயிண்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டாரிஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் வந்து இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 26%, அதுக்கப்புறம் பல கண்ட்ரிஸ்க்கு வந்து 15, 20, சைனாக்கு வந்து 34ங்கிற மாதிரி அதிகபட்சமான டாரிஃப் வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி டாரிஃப் கொடுத்தனால வந்து எக்கனாமி வந்து ஹைலி வந்து அன்சர்டினிட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப வந்து ஹையாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபெடோட சேர்மன் சொல்கிறார். ஓகேங்களா? இதை பற்றி வந்து ட்ரம்ப் இந்த டாரிஃப் கொண்டு வந்தார்ல, இந்த டாரிஃப் கொண்டு வந்தோடனே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து S&P 100, அப்புறம் வந்து டவுன் ஜோன்ஸு, இந்த மாதிரி பல மார்க்கெட் எல்லாமே வந்து 5 to 6% வரைக்கும் வந்து ஒரு பெரிய ட்ராப்பு. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் ட்ராப்பு. பிட்காயின் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ட்ராப் இல்லாமல் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதை பற்றி வந்து ட்ரம்ப் ஏன் இதை பண்ணாரு, ஏன்னா அந்த டாரிஃப் கொண்டு வந்தால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும் தெரியும். இதை பற்றி கரெக்டாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ட்ரம்ப்போட சீக்ரெட் பிளான்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இதில் நீங்கள் பார்க்கலன்னா மஸ்ட்டு அந்த வீடியோக்கான லிங்க் இங்கே வந்திருக்கும். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் வந்து ட்ரம்ப் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பண்ணுறாரு. அந்த கிராஷ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து பாண்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. பாண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்டோட ஈல்டு வந்து கம்மியாகும். இந்த மாதிரி பாண்டோட ஈல்டு வந்து கம்மியாச்சுன்னா ஃபெட் வந்து கம்பல்சரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியே ஆகணும். அதுக்காண்டி தான் இந்த டாரிஃப் அதிகபட்சமாக கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து 10% அளவுக்கு யூஎஸோட ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து அன்னைக்கு வந்து பெரிய அளவு வந்து ட்ராப் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த கண்டிஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்றாரு. இந்த திஸ் would be the perfect time for Fed chairman Jeremy Powell to cut interest rate. என்ன சொல்றாருன்னா, இதுதான் வந்து கரெக்டான டைம். ஜெர்மி பவுல் வந்து நான் டாரிஃபை இன்க்ளூட் பண்ணிட்டேன், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, இப்போ ஃபெட்டோட சேர்மன் கம்பல்சரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணி ஆகணும். அவர் வந்து ஆல்வேஸ் வந்து லேட் ஆகிட்டாரு. இப்போ கூட வந்து அவரோட இமேஜை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணீங்கன்னா எக்கோட ரேட்டு, இன்ஃப்ளேஷன் டவுன் ஆகிடும், ஜாப் எல்லாம் அதிகபட்சமாகிடும். வித்தின் 2 months இது எல்லாமே இருக்கும். அதனால வந்து சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுங்க, ஸ்டாப் பிளேயிங் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அவரோட வெப்சைட்டில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காரு. இதை பற்றி வந்து ஃபெட்டோட சேர்மன் வந்து நேற்று வந்து பேசினப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் எந்த வித இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு டீட்டெயிலான இது தேவை. ஏன்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ முந்தானத்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 4.1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 4.2 வந்துருக்கு. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த டாரிஃப்னால வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இதனால வந்து மானிட்டரி பாலிசிஸை வந்து நாங்கள் கிளாரிட்டியாக வாட்ச் பண்ணிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதை பற்றி முடிவெடுப்போம்னு சொல்லி ஃபெட்டோட சேர்மன் சொல்றாரு. ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க, இது ஃபெட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடக்கிற வார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியே ஆகணும். அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பணம், அந்த டெப்ட்டுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து உங்களுக்கு ரீபூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபெட் என்ன நினைக்குதுன்னா வந்து இன்ஃப்ளேஷனை 2% கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இது வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு மீடியமான ரேஞ்சுக்கு வருவாங்க, பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு ரேஞ்சுக்கு வருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நேஷனல் வைடு சீஃப் எக்கனாமிஸ்ட் கேட்டிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணி ஆகணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க கம்மி பண்ணலன்னா இன்னொரு கம்மிங் மந்த்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப வந்து அதிகமாகிடும் பிகாஸ் ஆஃப் டாரிஃப். இதனால வந்து எக்கனாமியே வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ கம்பல்சரி வந்து ஃபெட்டோட சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சீஃப் எக்கனாமிஸ்ட்டும் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து
ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது வந்து குளோபல் லிக்விடிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போடுற ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி லிக்விடிட்டியை பற்றி நான் வீடியோ போட்டேன். ஸோ அதில் ஆகட்டும், இது எல்லாத்துமே வந்து குளோபல் M2ங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். குளோபல் லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குளோபல் லிக்விடிட்டிங்கிறது வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது வந்து மணி பிரிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸனிங் கொண்டு போகும். இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இதில் வந்து ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, M2க்கும் குளோபல் M2க்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. M2ங்கிறது என்னன்னு கேட்டால் வந்து இப்போ இருக்கிற ஒரு சர்க்குலேட்டிங் ஆஃப் மணி, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த M2 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இந்த வெறும் M2, இந்த M2 இன்க்ரீஸ் ஆனால வந்து பிட்காயின் கொஞ்சம் மேலே போகும், ஒரு புல்லன் கொடுக்குமே தவிர ஆல் காயின் மேலே போகாது. இப்போ நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ட்ரேட் வார், இதனால இப்போ இருக்கிற ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும், ஓகேங்களா? இந்த M2 முக்கியம் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த M2 டேட்டா வச்சுக்கிட்டு இந்த M2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதனால பிட்காயின் வந்து மேலே போக போகுதுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் குளோபல் M2ங்கிறது வந்து குளோபல் லிக்விடிட்டி. இந்த குளோபல் லிக்விடிட்டியில் வந்து சைனாவோட லிக்விடிட்டி இருக்கும், ஜப்பானோட லிக்விடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபெட்டோட லிக்விடிட்டி இருக்கும். இந்த மாதிரி பல பேங்க்ஸோட லிக்விடிட்டி சேர்ந்ததான் வந்து இந்த குளோபல் லிக்விடிட்டி. இந்த குளோபல் லிக்விடிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த குளோபல் லிக்விடிட்டி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணல. இந்த குளோபல் லிக்விடிட்டி என்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும், அப்போதான் ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த M2 இருக்குல்ல, அந்த சாதாரண ஒரு ட்ரெடிஷனல் M2, அந்த M2ங்கிறது பிட்காயின் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிட்காயின் டிமாண்டான பொருள், அது ஓகே. ஆனால் குளோபல் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது என்னன்னு கேட்டால் வந்து குளோபல் லிக்விடிட்டிங்கிறது வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் அண்டு மணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் குளோபல் லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து தான் நான் வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு, நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுங்கிறத சொல்கிற காரணமே அதுதான், ஓகேங்களா? இதான் வந்து இன்னைக்கான முக்கியமான நியூஸு. இப்போ வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ பிட்காயினோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து $82,007 இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து சாப்பி மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அந்த டேரிஃப்னால வந்து பிட்காயின் வந்து ஆக்சுவலி வந்து ஹியூஜ் ட்ராப் தான். 86ல் வந்து 81 வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து 82ல் வந்து 83, 84 வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 89லேருந்து 91 வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்டு வந்து கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 77, 76ங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த 76 உடைக்காத வரைக்கும் 73 இந்த ஆல் டைம் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் டோனில் தான் இருக்குது. இப்போ நான் புல்லிஷ் டோனில் தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அண்டு வந்து நீங்கள் இப்போதைக்கு உங்கள் கையில் பேக்கப்பில் வந்து டாலர் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதை வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு வந்து எப்போ வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த 91 உடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு 93, 98 வரைக்கும் போகிறதுனால சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷன் வரைக்கும் போகிறதுனால சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப் ரேலி வந்து இப்போ கொடுக்கணும். பார்ப்போம் நம்ம எப்படி மேக்ரோ இஷ்யூஸ் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். முக்கியமாக வந்து இந்த M2வை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். M2ங்கிறது ரொம்ப முக்கியம், குளோபல் M2ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு டாலரை ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்காயினை ஹோல்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த இங்கே டாலரை வச்சு நீங்கள் வந்து பேக்கப்பில் டாலர் வச்சு நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.